காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை இன்னைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது, பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, கேள்வி பதில் பாணிக்கு திமுகவுக்கு கைவந்த கலை. அதனால் இன்றைக்கி ஒரு அறிக்கையை அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கே அவரே பதிலும் கொடுத்துருக்காங்க. அதில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவருடைய எண்ணத்தின்படி சொல்லியிருக்கிறார். இதில் மிக மிக முக்கியமானது, சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துகிட்டு வருது. இதற்கு நாம் பல லாஜிக் சொல்லியிருக்கோம், காரணம் சொல்லியிருக்கோம். அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் ஃபண்டிலிருந்து கொடுக்குறாங்க. அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டே பார்த்தீங்கன்னா 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு தமிழகத்தில் 900 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க. 450 கோடி, மாநில அரசு 300 கோடி ரூபாய். ஸோ 1200 கோடி ரூபாய். அதில் எஸ்டிஆர்எஃப் சொல்லியிருக்காங்க, 2 நாட்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், குறிப்பாக உடைமைகள் இழந்திருக்கிறாங்க, பொருள் இழந்திருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாகவே 5400 ரூபா சாதாரணமாக வரும். அதன் பிறகு அவர்களுடைய ஒரு வாரமாக வேலைக்கு போகலை, சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, சில பேர்த்துக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் பேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும். இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 10,000 ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக கொடுக்கணும். அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது. உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம், நாங்கள் டெல்லியிலேருந்து தானே கேட்குறோம், எங்களுக்கு கொடுங்க. ஸோ டெல்லியிலிருந்து தான் 75% பணத்தை கொடுத்துருக்குறாங்க. எஸ்டிஆர்எஃப் ஃபண்டினுடைய 75% மத்திய அரசினுடைய பங்கீடுதல் இருக்குது, தொகை இருக்குது, கணக்கு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இரண்டாவது, மத்திய அரசினுடைய குழு வந்தாங்க, 4 அதிகாரிகள் வந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 அதிகாரிகள் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க. அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டு கொடுப்பது கிடையாது. இந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு. அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. ஏன்னா நாங்கள் மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசினுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது. இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது. சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும், மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள். அதற்கு அதிகாரிகள் 4 பேர்த்த கூட்டிகிட்டு கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு, அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டிட்டு, பேட்ச்மேட் இங்கே இருக்கிற பேட்ச்மேட் மத்திய அரசு டெபுட்டேஷனில் இருக்கிற பேட்ச்மேட்டுக்கிட்ட பேசி, இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட்டை பேச வச்சு பேசுகிறதெல்லாம், இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது. எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு, மத்திய அரசினுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு மாண்பு, அது ஒரு டிப்ளமசி. அவங்கெல்லாம் அரசு துறையில் பணிபுரியறவங்க யாருமே முதலமைச்சர் மோசமாக பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நல்லா இருக்கோம்னு சொல்லுவோம். இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு. அதை மத்திய அரசுலேருந்து வந்த 4 அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சுருக்காங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்றைக்கி எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு, மோசம். அதற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். மாநில அரசு, மத்திய அரசு 75% கொடுக்குறாங்க. மிச்சதை மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும். மற்றபடி பணம் கேட்டிருக்கோம், ஆமாம் பணம் வரும், அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அது 1947 பின்பற்றிட்டு வர்றோம். பணம் கேட்ட பிறகு குழு பார்க்கும், சேதங்களை பார்வையிடும், இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க. உயிர் இழந்திருக்குமா இவ்வளவு பணம், உடைமை இழந்திருக்குமா இவ்வளவு பணம், பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம். ஸோ மத்திய அரசினுடைய டிசாஸ்டர் ஃபண்ட் என்பது
எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணம் வரும். அது ஒரு முறை. டெல்டாவில் பார்த்துருக்கோம், இத்தனை காலமாக தமிழ்நாடு பார்த்துருக்கு, சுனாமியில் பார்த்துருக்கோம். அதை விரைந்து கொடுங்கள், விரைந்து கொடுக்கத்தான் போகிறாங்க. அதற்கு வேகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்எஃப்க்கு 900 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. வேகமாக வரணும், டே 1 கொடுக்கணும், இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும். மிச்ச பணம் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது. பாரதிய ஜனதா கட்சி அதை போராடி இங்கே பெற்றுக்கொண்டு தரத்தான் போகின்றோம். இது எதுவுமே தெரியாமல் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது, அந்த அறிக்கையிலே அரசினுடைய செயலின்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக காட்டியிருப்பது நகைப்புக்குரியது. தமிழக மக்கள் அனைவருக்குமே இதை பற்றி தெரியும். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள், உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும், கேளுங்க. இப்போ நீங்க சொன்னது அதிகாரிகள் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்கண்ணே, ஒரு முதலமைச்சர் அதிகாரிகள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் நம்மளை பார்ப்பாங்க. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்குது. நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, நாங்கள் கூட இருக்கோன்னு தான் சொல்லுவார். அதற்காக அந்த சர்டிஃபிகேட்டோ நாங்கள் சூப்பராக வேலை செஞ்சிட்டோம், 100க்கு 100 சூப்பர், அப்போ நாங்கள் இது மாதிரி வேலையை செய்ய மாட்டோம், அடுத்து சென்னை புயல் வந்தால் நீங்கள் கஷ்டப்படத்தான் போகிறீங்க. பார்த்தீங்கல்ல, ராஜ்நாத் சிங்ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியை பார்க்குறேன் தமிழ்நாட்டில். இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியில் ஒரு 4 அதிகாரிகள் கொடுத்த சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள். கஷ்ட காலத்தில் மத்திய அரசினுடைய பிரதிநிதி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் செட்டப்பில் ராஜ்நாத் சிங்ஜி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கண்ணா, பண்ண மாட்டாங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அரசியல் பண்ண அது ஆட்சியில் இருக்கிறவங்க. பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும்பொழுது கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காகத்தான் வரணும். அவங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணல. அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது. குறை சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது. அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்தில் வந்திருக்கோம், எல்லா உதவியும் செய்ய வந்திருக்கோம், என்ன வேணும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு ப்ரொபகேண்டா பண்ணுறாங்கன்னா. சகோதரே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை இன்றைக்கி பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது, பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, கேள்வி பதில் பாணிக்கு திமுகவுக்கு கை வந்த கலை. அதனால் இன்றைக்கி ஒரு அறிக்கையை அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கே அவரே பதிலும் கொடுத்துருக்காங்க. அதில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவருடைய எண்ணத்தின்படி சொல்லியிருக்கிறாங்க. இதில் மிக மிக முக்கியமானது, சென்னை புயல் இந்த பகுதியில் பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு வருது. இதற்கு நாம் பல லாஜிக் சொல்லியிருக்கோம், காரணம் சொல்லியிருக்கோம். அதாவது இன்றைக்கி மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது எஸ்டிஆர்எஃப் ஃபண்டிலிருந்து கொடுக்குறாங்க. அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டே பார்த்திங்கன்னா 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்குறாங்க.